வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சீட்ஸ் தான் நம்ம சீடிங் பண்ண போகிறோம் இந்த ட்ரேயில். ஸோ அதுக்கு தான் கொக்கோபிட் அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நாங்கள் சென்னை ஹெர்ப்ஸ்லேருந்து இது வாங்கியிருந்தோம். என்னென்னா யானை தந்த வெண்டை, அதுக்கப்புறம் கீ பிரிஞ்சால், அப்புறம் ரெட் கார்ன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சிகப்பு நிற வெண்டைக்காய் அது, அப்புறம் மேரிகோல்டு ஃப்ளவர். பட் ஆனால் இதில் வந்து இப்போ ஜூலையில் சீடிங் பண்ணலான்னு போட்டுடல. ஸோ அதனால் அது இப்போ நம்ம இது சீடிங் பண்ணல. இது வந்து கொக்கோபிட் நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதை வந்து சும்மா நீங்கள் தண்ணியில் ஜஸ்ட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும். அது இது பண்ணிவிட்டு லைட்டாக அதை பிழிஞ்சு இப்படி உதுத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா உதிரியாக இருக்கும், நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் போட முடியாது. ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அதை நல்லா வாட்டரை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா அவ்வளோவா இல்லை, அது சும்மா தான் இருக்குது. இது நம்ம வாட்டர் இருக்கிறதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அப்படியேவும் போடலாம் இந்த ட்ரேயில். நான் வந்து ஆனால் லைட்டாக இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நமக்கு க்ரோத் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஆட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் கொக்கோபிட் மட்டுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து சீடிங் ட்ரேயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சிலது வந்து என்னோட இதில் உடஞ்சிருக்கு. ஸோ நான் எல்லாத்துலேயும் போடாமல் எது எனக்கு நல்லாயிருக்கோ அதில் மட்டும் நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 வெண்டைக்காய் டைப்ஸ் போடலாம். இது வந்து யானை தந்த வெண்டை, அப்புறம் இது சிகப்பு நிற வெண்டைக்காய் வந்து. ஸோ இதோட சீட்ஸ் வந்து இப்படி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் இதோட ஸ்டெம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும், இது வந்து பச்சை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த யானை தந்தை வெண்டம் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேஸாக அப்படி இது பண்ணிவிட்டு இல்லை ஒன்று ஒன்றா இப்படி போட வேண்டியது. போட்டுட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் இது எல்லாமே பண்ணணும். இது வந்து கீ பிரிஞ்சாலோட சீட்ஸ், இது வந்து ரெட் கார்னோட சீட்ஸ். ஆல்ரெடி நம்ம 2 வெண்டைக்காய் வந்து டைப்ஸ் போட்டிருந்தோம், அது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை ரிமைனிங் போட்டுட்டு